நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறது உண்மையான மன்னாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் ரத்தமும். அவங்களுக்கு போர்ஷன் ஆஃப் அவங்களுக்கு ஒரு பகுதி தான், நமக்கு போர்ஷன் ஆனவரே இப்போ உள்ள இருக்க. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அவங்களுக்கு பார்ட் ஆஃப் இட் தான், ஒரு பார்ட், அவரிலிருந்து ஒரு பார்ட். இப்ப அவரு எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இவர் என்ன செய்வா? குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குவா. அந்த மன்னாவை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆமாம், அந்த மன்னாவை குறித்து அநேக காரியம் இன்றைக்கி சொல்ல வேண்டிய பாயிண்ட் மறந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு லீவு போடணுங்கிறதுக்கெல்லாம் அதில் பாயிண்ட் இருக்குது. அல்லேலூயா. அடுத்த டைம் வரலினாலும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த அதை மாத்திரம் சொல்லிடுறேன். ஸ்டான்லி பிரதருக்காகவே சொல்லுவேன் நான், இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்காக சொல்லுவேன் நான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்பா ஆமே, யார்கிட்டையும் நான் கோபம் இல்லை. இந்த மன்னாவுடைய பியூட்டி என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, 6 நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் மன்னா வரும். சரியா? ஒவ்வொரு நாளும் போய் அவங்கவுங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி 5 பேரை 6 பேரை 7 பேரை 10 பேரை சேகரிச்சுட்டு வந்துடணும். ஒரு ஓமர் அளவு. ஒரு ஓமர் 1.56 கிலோகிராமிலிருந்து 1.77 கிலோகிராம் தான் ஒரு ஓமருடைய அளவு. 5 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 கிலோ 12 கிலோ, 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 15-17 கிலோ எடுத்துகிட்டு வந்துடணும். அன்றைக்கி சாப்பிட்டுக்கணும். இப்போ என்னென்னா, இது அதுலேயும் சில இந்த சாப்பாட்டு ராமனுக்கு தானே இவனுங்க, ஏன்னா இறைச்சி பாத்திரம்ல உட்கார்ந்தவனுங்கள ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? டெய்லி வரும், நீ எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ, ஆனால் உனக்கு தேவையான எடுத்துக்கோ, அதிகமாக என்ன பண்ணாத, எடுக்காதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். இவன் என்ன பண்ணியிருப்பானா, போய் அன்னைக்கு தேவையானதுக்கெல்லாமல் எடுக்காமல் இன்னும் வேணும்னு சொல்லி சட்டி நிறைய எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடுவான், வீட்டில் வச்சுட்டு சாப்பிட்டுக்குவாங்க. மீதி நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு வைப்பான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பூச்சி பிடிச்சிருக்கும், சாப்பிட முடியாது, கெட்டு போயிருக்கும். இதே சனிக்கிழமை என்ன ஆகும்னா, ஞாயிற்றுக்கிழமை நீ போகக்கூடாது, பாளையத்துக்கு போய் அதை சாப்பாட்டுக்கு நீ அலையக்கூடாது. சனிக்கிழமைக்கு நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து எடுத்து வச்சுக்காம்பார். அதே போல சனிக்கிழமைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு சனிக்கிழமையும் சாப்பிட்ருப்பான் அந்த மண்ணா. அடுத்த நாளைக்கு நம்ம குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறோம்ப்பா, ஒரு 17 கிலோ இருக்குது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் மண்ணா கெடாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. இதுதான் மண்ணாவோட பியூட்டிங்க. என்ன பொருள்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் போது, அதை மாத்திரம் சொல்லி நான் முடித்து நேரம் போயிட்டே இருங்க, சாரி. கர்த்தர் ஒரு 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 காரியத்தை உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்குதுங்கன்னா, அந்த காரியத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணி கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் மீதை வச்சு வேற ஒன்று செய்யலாம் நினைப்பீங்க, வேற ஒன்று செய்யலான்னா அதை செய்ய மாட்டாமல் வேற ஒரு பிரச்சனை ரெடியாக காத்துட்ருக்கும். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? சரி, உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் அல்லது பிள்ளைகளோட ஃபீஸ் கட்டணும். ஒரு 15,000 rupees எனக்கு தேவை இந்த மாதம். இப்போ 15,000ல் எப்படியோ ஒரு 55,000 எக்ஸஸாக எனக்கு வந்துருச்சு. ஏதோ லோன் போட்டோ அல்லது பிஎஃப் போட்டோ ஏதோ எடுத்து எனக்கு வச்சுருக்கிறேன். சரி, ஒரு 15,000 ஒரு 16,000 எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்காக கர்த்தரை நோக்கி இந்த மாதத்தில் பார்க்குறேன். ஒரு 16,000 நான் என்ன சொல்கிறேன், சரி 15 இதை கட்டிட்டு மீதி 10 வேறு எதுக்காக ஒன்று பண்ணிடலான்னு சில நேரத்தில் நான் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த 10,000 நம்ம நினைக்கிற மாதிரி செலவாகாது, அது வேற மாதிரி தான் செலவாகும். இது வரைக்கும் கடந்த காலத்தில் அப்படிதான். அப்போ நீங்கள் அதை முடிச்சோன்னு சொல்லுங்க, இதை செஞ்சிடலான்னு வச்சிருந்தேங்க, இதை கட்டிடணும்னு நினைச்சிருந்தேங்க, இந்த 50 கட்டிட்டு இந்த 10 இந்த ஒரு சின்ன கடனுக்கோ இல்லை இந்த காரியத்தை சொல்லி ஒரு செட்டில் பண்ணிடலான்னு பார்த்தங்க, சம்வாட் மிஸ். அதெல்லாம் மண்ணா கேஸ். என்ன ஆண்டருடைய இது என்னன்னா,
என் மகன் எப்போது என்னையே தான் ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்கணும். அடுத்த தேவைக்கு ஆயத்தம் பண்ணிடுவார். நம்ம மனக்கணக்கு போட வேண்டாம். அதுதான் இந்த மண்ணாலேருந்து கர்த்தர் நமக்கு ஒன்று. ரெண்டாவது, தவறு எடுத்துக்க வேண்டாம். டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. 6 நாள் நீங்கள் வேலை செய்யுங்க. 6 நாளுக்குண்டான பணத்தை தேவன் 7வது நாளுக்குண்டான தேவைகளுக்கும் நீங்கள் 6 நாள் செய்கிறதுலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். 7வது நாள் நீங்கள் போய் செஞ்சு அதில் தான் நீங்கள் உங்கள் காரியத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு வேற வழியாக அந்த பணம் போவதற்கு வாய்ப்பு. இது நான் சொல்ல, இது மன்னாவுடைய வேலை. அந்த மன்னாவே அப்படிதாங்க. அது ஒர்க்கே எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அது எஃபெக்ட் இல்லை, அது கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை அது வானத்தில் என்ன ஆகாது. அப்போ இது எதுன்னு சொல்லுதுன்னா, 6 நாள் தான் எனக்கு வேலை, 7ஆம் நாள் கர்த்தருக்கு. 6 நாள் அந்த வேலையிலேயே எனக்கு 7ஆம் நாளுக்கு உண்டானதுக்கு சிக்கனுக்கு, மட்டனுக்கு, பீஃபுக்கு, மீனுக்கு, அரிசிக்கு, சாம்பாருக்கு, பொரியலுக்கு 16 வகை, 20 வகை, 25 வகை 6 நாளே கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேனோடு இருக்கிறீங்க? இல்லை திங்கக்கிழமை என்ன பண்ணுவோம் பாஸ்டர்? இந்த சனிக்கிழமையிலே கர்த்தர் கொடுத்துருவார். ஏன்னா மன்னாவே அதுதான். மன்னாவே அதுதான். ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிறதுல மன்னா, 6 நாள் கிடைக்கிறது தான் மன்னா. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனா கர்த்தருக்குரியது. மன்னா கொடுத்தவரை ஸ்தோத்திரம் பண்ண, ஆராதிக்க, துதிக்க, பாட, மகிமைப்படுத்த, குடும்பமாய் தேட ஒரு தீர்மானம் எடுங்க. வாத்தியார்களை சாரெல்லாம் தான் சொல்கிறேன், ஒரு ஒரு புரட்சி பண்ணி தான் பார்ப்போமே. ஞாயிற்றுக்கிழமை வச்சா நாங்கள் வரமாட்டோம். ஒரு ரெசல்யூஷன் நம்ம கவர்மெண்ட்லேருந்து பாஸ் ஆகட்டும். இந்த கிறிஸ்தவங்க என்ன சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேங்கிறாங்கப்பா, என்னன்னு பாருங்கப்பா. கவர்மெண்ட் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணட்டும். ஒரு 10 பேர் நாங்கள் வரமாட்டோன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு பரவாயில்ல